டீன்சி மற்றும் மீரா, நட்பும் நேர்மையும். ஒரு அழகான பசுமை சூழ்ந்த ஊரில் டீன்சி மற்றும் மீரா என்ற இரண்டு நெருங்கிய தோழிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரே பள்ளியில்தான் படிக்கிறார்கள். டீன்சி சுறுசுறுப்பானவள், எதையும் விரைவாக செய்யும் குணம் கொண்டவள். மீரா அமைதியானவள், ஆழமாக யோசித்து முடிவு எடுப்பவள். இருவரின் குணங்கள் வேறுபட்டிருந்தாலும் அவர்களின் நட்பு மிகவும் ஆழமானது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவித்தார், இந்த ஆண்டு மாணவர் திறமை விழா நடைபெற உள்ளது. ஓவியம், பேச்சு, நாடகம், பாடல் என பல போட்டிகள் இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளுங்கள். டீன்சியும் மீராவும் மிகவும் மகிழ்ந்தார்கள். இருவரும் சேர்ந்து நாடகப் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தனர். மீராவும் கதையை எழுதினாள். அதில் நேர்மை, நட்பு, உதவி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருந்தது. டீன்சி அதனை உற்சாகமாக நடித்தாள். நாடக விழா நடைபெறும் நாளுக்கு முன்பு டீன்சிக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. இந்த கதை எளிமையாக இருக்கே, நாம் சற்று கற்பனை சேர்த்து பொய் வெற்றிகளை காட்டினால் நமக்கு பரிசு கிடைக்கும் இல்லையா என்று கேட்டாள். மீரா அமைதியாக பதிலளித்தாள், பரிசு கிடைப்பதை விட நாம் சொல்லும் செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். அந்த செய்தி எல்லோரிடமும் நல்லபடியாக போய் சேர வேண்டும். ஆனால் டீன்சி கொஞ்சம் வருத்தமடைந்தாள். எல்லாரும் ஜெயிக்க தந்திரம் செய்றாங்க என்று மனத்தில் நினைத்தாள். விழா நாளன்று பல குழுக்கள் சிறப்பாக நடித்தார்கள். சில நாடகங்கள் பொய்யான வெற்றிகளை காட்டின. அதற்கு கூட்டம் பெரிதாக கைத்தட்டியது. டீன்சி தயக்கமடைந்தாள். ஆனால் மேடையில் நின்றபோது மீராவின் கண்களில் நம்பிக்கையை பார்த்தாள். அந்த நொடியில் டீன்சி மனதார நடித்தாள். நட்பையும் நேர்மையையும் மனித நேயத்தையும் உணர்ச்சியுடன் வெளிப்படுத்தினாள். முழு அரங்கமும் அமைதியாகி நாடகம் முடிந்ததும் பெரிய கைத்தட்டல் கிடைத்தது. பரிசளிப்பு நேரத்தில் அவர்களுக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை. டீன்சி சற்று வருத்தப்பட்டாள். ஆனால் முதல்வர் கூறினார், இந்த நாடகம் எங்களை சிந்திக்க வைத்தது, நேர்மையை கற்றுக் கொடுத்தது. அதற்கு டீன்சியின் மனதை தொட்டது. நீ சொன்னது சரிதா, வெற்றியை விட மதிப்பு முக்கியம். மீரா சிரித்தாள். நம்ம நட்புதான் நமக்கு கிடைத்த பெரிய பரிசு. அந்த நாளிலிருந்து டீன்சி எப்போதும் நேர்மையை தேர்ந்தெடுத்தாள். மீரா அனைவருக்கும் உதவும் வழிகாட்டியாக மாறினாள். இருவரும் சேர்ந்து பல நல்ல கதைகளை உருவாக்கி மற்றவர்களுக்கும் நல்ல பாதையை காட்டினார்கள். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன நண்பர்களே, சொல்லுங்க. நல்லொழுக்க பாடம். நேர்மை எப்போதும் தாமதமாக வெற்றி தரலாம், ஆனால் அது நிலையானது. உண்மையான நட்பு வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது போன்ற நல்லொழுக்க கதை மற்றும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வேணும்னா டீன்சி மினாராவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். பை பை நண்பர்களே.